ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னையா பார்க்குற நீ சொல்லு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சண்டை கோழி வளர்க்குறோம், உங்களுக்கே தெரியும்ல. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம், அது அப்பதான் வந்து முட்டை வச்சிருக்காங்க, 9 முட்டை வச்சிருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கே அடை வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இருக்கோம். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு நம்ம வீட்லேயே தான் அம்மா வீட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒன்று வாங்கினது, ஒரு ரவுண்டாக 10 முட்டை வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆமாம், இப்போ வந்து அந்த வீடியோ தான் நம்ம அந்த அடை வச்சு அது வந்து குஞ்சு பொரிக்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து கரெக்டாக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் வந்து இப்போ தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடை வைக்கிறதுக்கு. அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து முட்டையில் வந்து நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வெயிலில் வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. இருங்க, அவர் வந்தோடனே கேட்போம். எதுக்கு முட்டையை இதில் வச்சுருக்க? இல்லைப்பா, ரொம்ப நாள் வந்து அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல முட்டையை. ஸோ கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். சில்னஸ் போனதுக்கப்புறம் வந்து முட்டையை எடுத்து அப்படியே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன்றுவாதான்? ஆமாம், ஃப்ரிட்ஜில் வச்சுனா முட்டை வந்து எந்த அளவுக்கு எதுவே ஆகாது. அப்படியே அது சில்னஸ் போயிட்டு அந்த கரு இதுவாகிடாதா? எதுவும் ஆகாது. பாருங்க, வெயிலில் வந்து நான் வந்து நிழல் மறைச்சிருக்கேன். வெயிலில் வந்து காய வச்சிருக்கியா? வெயிலில் காய வைக்கல, வெயிலில் வச்சிருக்கோம். அந்த சில்னஸ் போனோடனே நாங்கள் வந்து ரெடி பண்ணிடுவோம். அதுக்காக என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்க? எந்த ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்துகிட்டு போய் முட்டையை எடுத்துகிட்டு போய் கோழி உக்காஞ்சிங்குது, அந்த கோழிக்கு அப்படியே எடுத்து போய் வச்சிட வேண்டியதான். கோழிக்கு வாயில் வைக்க போறியா? கோழிக்கு வாயில் இல்லை, கோழி இப்படி உக்காஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்து போய் கீழே வச்சிட வேண்டியதான் முட்டையை. ஆமாம், சரி, ரெடி பண்ணியா? ரெடி பண்ணல, இது முதல் ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் ரெடி. இங்கே பாருங்க, என்ன அடை வைக்கிறேன்னு சும்மா நின்னுங்கிறேன். அப்போலேருந்து நீ சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? இப்போ அடை வைக்க போகிறோம், பார்ப்போம். எங்கே போகிறா? கேட்டை ஓப்பன் பண்ணு, ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேவல், அது நிற்கிறது. ஆமாம், அந்த சேவல் இதோட முட்டையா? ஆமாம். சில்னஸ் போயிடுச்சு. எத்தனை முட்டை இருக்கு மொத்தம்? 10 முட்டை. இது வந்து வீட்டு நாட்டுக்கோழி முட்டை. இது வீட்டில் இருந்தது. இப்போதான் அடை வைக்க போகிறோம். இதில் வந்து 10 வைக்கிறோம். நமக்கு எத்தனை வருதுன்னு பார்க்குறோம். ஆமாம், இந்த மண்ணில் வைக்க போகிறா? அண்ணன் கூட இல்லை? அண்ணன் கூட உள்ள வைக்க முடியாது. ஏன்? உள்ள வச்சுட்டு எடுக்க முடியாது. அது நம்ம அது உட்காராது உள்ள. அது உள்ளியா? அது உட்காந்துட்டு இல்லையான்னு தெரியாது. அதனால சரி இதுலயே வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட குஞ்சுகள் யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கோழி குஞ்சு பைத்தியம் உள்ளவா வருவா? எனக்கு பயமா இருக்குமே. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான். அது என்ன? பெட்டைக்கோழி வந்து அபயத்தில் உட்காந்துக்குது, சேவலுக்கு அவர் பக்கத்தில் உட்காந்துன்னா அவர் ரொமான்ஸ் விட்டுங்கிறாரு ரொம்ப நேரமாக. அது வந்து உள்ளே வந்து கட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா மழை பெஞ்சுன்னா தண்ணி உள்ளே வருது, அதெல்லாம் முட்டை அதெல்லாம் எப்போ பண்ணேன் நான். ஸோ இப்போ வந்து அந்த கோழிக்கு வந்து அந்த இடம் வந்து மண்ணா இதுவாக இருக்குது, அதனால் வந்து மண்ணு கொஞ்சம் கொட்டிக்கிறாங்க. நான் பூவா? எனக்கு பயமா இருக்குதே. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சேவலை காட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் மேல ஜம்ப் பண்ணி போகுது. அவர் என்னவோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் பயந்து ஓடிட்டாரு. நான் அவரு பயப்படல, நான் தான் பயந்தேன். நீ எடுப்பா, நான் போறேன். ஏய் இரு. ஆஹா, ஒண்ணு குடி வச்சுட்டு தானே உட்கார வைக்கணும். ரெண்டு
3 10 சேவல் என்ன மிரட்டினே இருக்கு. குடி. பார்த்தா அதே உட்காந்துக்குமா? அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறாங்க அவங்க. என்னடா இத்தனை முட்டை நம்ம வீட்டு இருக்குமா அப்படின்ட்டு உக்காந்துட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. பிளேஸ் சரி பண்ணுறாங்க. அப்பாடி, அவ்வளோதான், அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும், எல்லா முட்டையும். வாடி கதை தந்து விட்டா சேவல் வந்து உள்ள அமங்கலம் பண்ணுது. உக்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டை எல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. அதை பாருங்க எவ்வளோ அழகாக எடுத்து உள்ளே வச்சுக்கினாங்க பாருங்க. எல்லா முட்டையும் உள்ள, அதை பாருங்க உள்ள சொல்லிக்கினாங்க எல்லாத்தையும். சரி விடு, உள்ள ஆகி போயிடுச்சா, வீடு உள்ளா விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். இதுதான் உன்னோட கோடு. அப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உள்ள போயிடுச்சு. உள்ள போயிடுச்சு. அதை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. பேச்சா இருக்கணும்னு சொல்லலான்னு பார்த்தேன். உள்ளே போயிட்டு வெளில வர்றாரு இவர். சும்மா என்னை பயமுறுத்தினே இருக்காரு. ஏ இது கூட உன்ன மாதிரியே என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. சே, மதிக்கவே மாட்டேங்குது இது கூட என்ன. அதான் உன்ன மாதிரி தான் இருக்குது எல்லாம். இதோ போறாரு பாரு. ஏய் வாடா சவளையா, டேய் வாடா சவளையா வா. இரு நான் உள்ள போயிடுறேன். போயிடுவா. போய் இப்பதான் எடுக்கிறேனே. போடா சவளையா உள்ள போ. போயிட்டான் போய் உள்ள. அவ்வளோதான், வச்சாச்சு, அப்படியே வச்சாச்சு. திரும்ப. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10 முட்டை அப்படியே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எத்தனை முட்டை பொரியுதுன்னு பார்க்கலாம். அந்த வாரம் உள்ள படுத்துட்டு இருக்காங்க முட்டையை வச்சு உட்காந்துச்சுல. உள்ள சுற்றி உட்காந்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.